ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. நீங்கள் எல்லோரும் சிஸ்டரை கண்டிருப்பீங்க. நான் ஏற்கனவே இந்த அபாயா புனித ஆடையான்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதே ஒரு பேசு பொருளாக போய்த்து டிக்டாக்ல, இதே ஒரு பேசு பொருளாக போய்த்து யூடியூப்பில் நான் கண்டேன். சில சேனலில் அவங்களோட செய்கையை ஆதரித்து அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணுமென்று கூட சில சேனல்ஸில் போட்டிக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வர விஷயம் இது எங்களோட முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, இந்து சகோதரர்களும் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். மதங்களை கேவலப்படுத்தவோ மார்க்கங்களை பற்றி கதைக்கவோ நான் இங்கே வரல. மனிதன் என்ற அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் உளவியல் ரீதியான கருத்துக்களை முன் வச்சு சில விஷயங்களை நாங்கள் விளங்கி கொள்வோம். இந்த இவங்க செய்கிற செயற்பாட்டுக்கும் எங்களோட மார்க்கத்தை பற்றி கதைக்கிற கதைகளுக்கும் எங்களோட மார்க்கத்தில் உள்ள மக்கள் இவங்களை பற்றி கொதிச்செலும்புறதுக்கும் சரியா என்ன காரணம், இதை பற்றின ஒரு கருத்து, அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொருத்தருட கருத்தை ஒவ்வொருத்தருட பார்வையிலேக்கு, அந்த மாதிரி நிறைய பேரோட பார்வையில் கருத்துக்களை வச்சு நிறைய பேரோட வீடியோ பார்த்து நிறைய பேரோட கருத்துக்கள் எடுத்து நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னண்டா இந்த சகோதரியை பற்றின கருத்துக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அவங்க உண்மையாக அவங்கள மேலே தவறு சொல்கிறேன்னா அவங்க செய்கிற ஒரு தவறு நாங்கள் கௌரவமாக மதிக்கிற அந்த ஆடையை போட்டுக்கொண்டு ஆடுறது தான் சரியா. இப்போ இங்கே சொல்லப்போனால் என்ன பிரச்சனைண்டா, நிறைய பேர் முஸ்லீம் என்ற பேரில் இருக்கிற முஸ்லீம்கள் நிறைய பேர் டிக்டாக்ல இருக்கிறாங்க, சோசியல் மீடியா பாவிக்கிறாங்க, நிறைய பேர் ஆடுறாங்க, ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு டான்ஸ் ஆடுற வீடியோக்கள் கூட இருக்குது. இப்போ இவங்க இன்னைக்கு விமர்சிக்கப்பட காரணம் என்னன்னு சொன்னால், அதில் 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று அவங்க அணிஞ்சிக்கிற அந்த ஆடை, கௌரவமான ஆடை, அபாயான்ற ஆடை. அடுத்தது அவங்க போடுற பாட்டுகளோட மீனிங் சரியா. இப்போ அவங்க சாதாரணமாக சும்மா ஒரு பாடலுக்கோ அது இதோ இல்லாமல் ஆபாசமான பாடல்கள் அவங்களோட அந்த சகோதரியே நீங்கள் கேட்பீங்க, சகோதரி நீங்கள் என்ன முறையில் நான் பேசுகிறத நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்றது தெரியா. ஆனால் உண்மையில் எனக்கு உங்களை மேலே எந்த கோபமுமே இல்லைம்மா. எனக்கு உங்களோட மேலே உங்களோட நான் கதைக்கணும் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்கின்றா. நீங்கள் சில வீடியோக்களில் சொல்லியிருக்கிறீங்கம்மா, இந்த நீங்கள் வாழ்க்கையில் காதல் தோல்வி, அது காதல் தோல்வின்னா நீங்கள் திருமணம் முடித்து உங்களோட திருமண வாழ்க்கை தோல்வி அடைஞ்சு நீங்கள் தனியாக சென்னையில் வேலை செஞ்சு கொண்டிக்கிறீங்க. அப்படி நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணின ஒரு பெண்மணி. உங்களை நான் பாராட்டின ஒரு விஷயத்தில் நீங்கள் தற்கொலை வரைக்கும் பெய்த்து தைரியமாக வாழ்கிறீங்க. நீங்கள் உண்மையாக தைரியமான ஒரு பெண். அதை முஸ்லீமோ இந்துவோ எந்த ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் உங்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் தைரியமான ஒரு பெண்மணி. ஆனாம்மா நீங்கள் செய்கிற தவறு என்னான்னு சொன்னால் தங்கம், நீங்கள் அந்த எங்களோட கௌரவமாக நாங்கள் நினைக்கிற ஆடையை முஸ்லீம்கள் நாங்கள் இல்லை, நீங்களும் முஸ்லீமுமா. அப்போ எங்களோட கௌரவமான ஆடையை நீங்கள் அதை உடுத்துக்கூட அந்த ஆபாசமான பாடல்களுக்கு ஆடுறது தான் பிரச்சனை. இல்லாட்டி எவ்வளவோ முஸ்லீம் குட்டிகள் ஆடுறாங்க. முஸ்லீம் குட்டிகள் எவ்வளோ பேர் சோசியல் மீடியாவில் பாருங்கள். கேரளத்து பெண்கள் நிறைய, இந்தியா கேரளத்து பெண்கள் நிறைய பேர், நிறைய முஸ்லீம்கள் ஸ்கார்ஃப் ரெப் பண்ணிக்கொண்டு நிறைய பேர் பாட்டுக்கு எக்ஷன் போடுவங்கிக்கிறாங்க. மில்லியன் கணக்கு அரபிக் லேடிஸ் கூட இருக்கிறாங்க. அரபிக் லேடிஸ் கூட ஸ்கார்ஃப் ரெப் பண்ணி வேறு உடுப்புகள் உடுத்து நிறைய அரபிக் லேடிஸ் டிக்டாக் செய்கிறவங்க இருக்கிறாங்க, பொக்ஸிங் செய்கிறவங்க இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள யாரும் விமர்சிக்கலம்மா. உங்களை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அது உண்மைக்கும் கவலைக்கிரமான ஒரு பொம்பளை பிள்ளைன்ற நேரம் நீங்கள் அதில் ப்ரெஷருக்குள்ளாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகுவீங்க. உங்களோட சில வீடியோக்கள் நீங்கள் சொல்லிக்கிறீங்க உங்களோட தாய்க்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கூட. உண்மையாக மென்டல் டார்ச்சருக்கு நீங்களும் ஆளாகிறீங்க. உங்களை எத்தனை பேர் பேசுகிறாங்க, கதைக்கிறாங்க. ஆனால் எங்கன்னா சமூகத்தை பற்றி யோசிக்காமம்மா நாங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை யோசிப்போம். சமூகம் நல்லது செஞ்சாலும் பேசும், கெட்டது செஞ்சாலும் பேசும். பேசுகிற சமூகத்தை எங்களுக்கு திருப்தியில்லை. இப்போ நான் கூட நல்ல விஷயங்களை தான் நான் சமூகத்துக்கு சொல்கிறேன். நான் மத சார்பாக இல்லாமல் மனிதத்துவம் சார்பாக நிறைய விஷயங்கள் எங்களோட மார்க்கத்தில் அந்நிய மத சகோதரங்கள் கேட்கிற அடிப்படை டவுட்டுகள், நபி அவங்களோட திருமணத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். நான் அப்படி நிறைய டவுட்டுகளை கூட நான் கிளியர் பண்ணி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னால் நிறைய பேர் குர்ஆன் படித்து கொண்டிக்கிற நிலைமையில் இருந்தும் கூட எங்கட முஸ்லீம் என்று பேர் தாங்கின சில முகமதுகள் இருக்கிறாங்களே, சில முஸ்லீம் முகமது என்று பேர் தாங்கி சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்க எனக்கும் தூசணம் பேசிக்கொண்டு
கொண்டு வாரவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி சமூகத்தை பற்றி பேசலம்மா. நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு வாழ்கிறது சரி. ஆனால் வந்து நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு வாழ்கிறது வந்து இன்னும் 4 பேர்கிட்ட மனசை புண்படுத்தக்கூடாதும்மா. அதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு மற்றவங்கள போல் திட்டவோ ஏசவோ எனக்கு மனசு இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவித்த ஒரு பெண். வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிறைய கஷ்டங்கள் எல்லாருக்கும் பொதுவாக எனக்கும் தான் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் தான் உங்களுக்கும் தான் நிறைய பேர் எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் சோதனைகள் நிச்சயமாக வரும். மனிதனாக பிறந்தால் நிச்சயமாக வரும். நாங்கள் யாரும் மலாய்க்கா மாதிரி இல்லை, நாங்கள் யாரும் வந்து ஏஞ்சல்ஸ் இல்லை, நாங்கள் வந்து மனிதர்கள். அப்போ சோதனைகளை சந்தித்து வாழ்கிறது தான் எங்களோட நிலைமை. அப்படி இருக்கிற நேரம் வந்து நாங்கள் அந்த சோதனையிலேருந்து மீண்டு வர்றது பெரிய ஒரு விஷயம். இப்போ நான் இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ அந்த சகோதரி கஷ்டத்தில் இருந்த நேரம், துன்பத்தில் இருந்த நேரம், யாரும் போய்த்து அவங்கக்கிட்ட என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு நான் அவங்க செய்கிறது இன்றைக்கி நியாயப்படுத்தலை. அவங்க செய்கிறது சரி. எப்படின்டா அந்த ஆடை இல்லாமல் அவங்களுக்குமா யாரும் அந்த உடுப்பை கலட்டு நிர்வாணமாயிரின்னு சொல்லலை. நீங்கள் வந்து வேறொரு உடுப்பை சாய்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நடனத்துக்கு ஏற்றாப்புல வேறொரு உடுப்பை சாய்ஸ் பண்ணி நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லையம்மா சோசியல் மீடியாவில் ஆடுற ஒரே ஒரு பெண். சோசியல் மீடியாவில் நடனம் ஆடுற எவ்வளவோ பேர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு நடனக்கலை ஆசை, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ படுத்தி கொள்ளணும், உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நீங்கள் மறக்கணும், அதுக்கு நடனம் தான் உங்களை திசை திருப்புது, அல்லது உங்களை நீங்கள் பாட்டு கேட்டு நடனம் ஆடக்கொள்ளத்தான் உங்களுக்கு நல்லா இருக்கி என்று சொன்னால் நீங்கள் அதை தாராளமாக செய்யலாமும்மா. உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் அது. அதில் யாருக்கும் கை வைக்கல, அது மனித உரிமை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மதத்தை வந்து அங்கனைக்கு அடையாளப்படுத்தி அதில் உள்ள நிறைய பேரை வந்து புண்படுத்துறீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டிருந்தாங்க இதை பற்றி. என்கிட்ட சில பேர் அந்த நான் நேரத்தோட அபாயா புனித அடையாண்டு போட்ட வீடியோவுக்கு கீழால் சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்க ஆடுறது பாடுறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை தானே, சுதந்திரம் தானேன்னு சொல்லி. அப்போ அதுக்கு நான் பதில் கொடுத்துருந்தேன். இப்போ சொல்லுவோமே தனிப்பட்ட சுதந்திரம் தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லி கோயிலுக்குள்ளே போய்த்து குத்தாட்டம் போட்டால் யார் சரி விருப்பப்படுவாங்களா? இல்லை. சர்ச்சில் இப்போ நாங்கள் எங்களோட கிறிஸ்தவர்கள் அணிகிற ஒரு ஆடை இருக்கி எங்களோட சிஸ்டர்ஸ் அணிவாங்க அழகான ஒரு ஆடை. அந்த ஆடையை உடுத்துக்கொண்டு என்ன சரி ஆபாச பாட்டை போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடினா கிறிஸ்தவர்கள் சும்மா இருப்பாங்களா? எல்லா பக்கத்தாலையும் நாங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லா பக்கத்தாலையும் பார்க்கணும். அப்போ ஒரு பக்கம் நியாயத்தை எடுக்கப்படாது. இதில் வந்து நிறைய பேர் முஸ்லீம்களுக்கு அப்படி இப்படி வந்துட்டான்வள் கதைக்கேண்டு ஏசுற அதுவும் பிள்ளை. அதோடு வந்து எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் தயவு செஞ்சு நீங்கள் அல்லாவை ஏற்று நம்பி வாழ்கிறீங்க. இஸ்லாம் வந்து உங்களுக்கு எதை சொல்லுது? சாந்தி சாந்தி சாந்தி. நீங்கள் ஏன் டெம்பர் ஆகி கொதித்து ஊத்த பேச்சு பேசி எங்களோட மார்க்கத்தை நீங்கள் தான் கேவலப்படுத்துகிற. ஆடுற அவ விட கேவலப்படுத்தி கொண்டு போகிறீங்கன்னு நீங்கள் வந்து அவள் விமர்சித்து தான் அவள் ஃபேமஸ் வேறு ஆக்கி விட்டீங்க. அப்படி செஞ்சுட்டு அவள் விமர்சனத்துக்கு ஆளாகி அவள் அதுக்கு இதாக்கி. அப்போ கொஞ்சம் யோசிங்க. எது சரி? ஒருத்தர் இப்போ உளவியல் ரீதியாக சொல்லுவோமே, ஒருத்தர் வந்து கவனம் தேடுறாங்க சரியா, அவங்கள கணக்கெடுக்க மூட்டாவே சரி. இப்போ உதாரணமாக சொல்லுவோம், வகுப்பறையில் நான் ஒரு ஆசிரியர் இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். வகுப்பறையில் ஒரு குழப்படிக்கார மாணவன் இருக்கிறானுங்களே, அவன் சொல்கிற பேச்சே கேட்குறான். இல்லைன்னா அவன் உளவியல் பாதிப்புக்குள்ளாகினால தான் அப்படி நடக்கும். கேட்காமட்டு அவனுக்கு வந்து அந்த சைக்காலஜிக்கலி கவுன்சிலிங் கொடுக்க வேணுமே ஒழிய அவன் செய்கிற செயற்பாடு விமர்சிச்சுன்னா அவன் கூடிய செய்வான் அந்த வேலையை. அது மாதிரி தான் இங்கே அந்த பொம்பளை புள்ள அந்த உடுப்பை உடுக்கிறத நீங்கள் விமர்சிக்க அது கூடுதலாக செய்யுது. அந்த புள்ள நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னாம்மா நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் செய்கிறது உங்களோட சுதந்திரம். ஆனால் இன்னொருத்தட மனசு நோகாமல் செய்யுங்கம்மா. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் இயற்கையும் சரி இறைவனும் சரி எங்களை மன்னிச்சிருவான். அடுத்தவங்களோட மனசு நொந்துட்டுன்னு சொன்னால் இறைவன்கிட்ட கூட எங்களுக்கு மன்னிப்பு இல்லை. காரணம் குறிப்பிட்ட நபர் மன்னிக்கணும். அதனால் நாங்கள் பேசுகிற பேச்சும் சரி அவக்கு கமெண்ட் போடுறவங்களும் சரி யோசிங்க. அவட மனசு நோகிற மாதிரி கமெண்ட் போட போகாதீங்க. அது சரியில்லை. நல்ல முறையில் சொல்லி கொடுங்க. கேட்கலையா? இஸ்லாம் என்ன சொல்லுது? வாயால் தடுங்க, கையால் தடுங்க, முடியலையா மனதால் வெறுத்து ஒதுக்கிடுங்க. அவட வீடியோஸ் பார்க்காம வெறுத்து ஒதுக்கிட்டு போங்க. விமர்சிக்காதீங்க, கூடிய விமர்சிக்காதீங்க. நீங்களும்மா சுதந்திரம் என்று சொல்லி அடுத்தவனை டச் பண்ணாத அளவுக்கு உங்களோட சுதந்திரத்தை வச்சுக்கோங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. யாரும் வந்து எல்லாரையும் விமர்சிப்பாங்கத்தான். ஆனால் உங்களை கூடுதலாக விமர்சிக்க காரணம் உங்களோட அந்த ஆபாச பாடலும் அந்த ஆடையும் தான். அது ரெண்டு இல்லாமல் உங்களை யாருமே விமர்சிக்க மாட்டாங்க.